இன்னைக்கு நவராத்திரிக்கு வந்து ஒரு பட்டாணி சுண்டல் ஒன்று சொல்லித்தரேன் பார். இது வந்து மாங்காய் தேங்காய் பட்டாணி சுண்டல். இந்த சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்க. இதுக்கு தேவையான பொருட்கள். இன்னைக்கு நான் வந்து இந்த பச்சை பட்டாணி, காஞ்ச பட்டாணி தான், அந்த பச்சை பட்டாணி வரும் இல்லையா, அதை தான் ஊற போட்டிருக்கேன் ஒரு சின்ன ஒரு கப்பில். இதை வந்து ராத்திரியை கூட நீங்கள் ஊற வச்சுட்டு காலம்புற சமையல்லாம் ஆனதுக்கப்புறம் இதை வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுட்டேன்னா சாயந்தரம் கூட சாதாளிச்சுக்கலாம், ஒன்றும் கெட்டெல்லாம் போகாது. இது அப்புறம் இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக மாங்காய் வந்து இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க, பெரிய துருவியில். தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுக்கோங்க. அதுக்கு காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாவும் ஒரே சிவப்பு மிளகாவும் போடுறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயப்பொடி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் எந்த எண்ணெய் வேணா விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் வேணும்னு அவசியம் இல்லை. நம்ம குக்கிங் ஆயில் ஏதாவது ஒரு ஆயில் விட்டுட்டு கடுகை தாளிச்சு கொட்டினா போதும். இந்த பட்டாணிக்கு கொஞ்சம் மட்டா உப்பை போட்டுட்டு நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதை வந்து குக்கரில் வச்சுருங்க. வச்சுட்டு இது ராத்திரியே நான் ஊற போட்டிருக்கேன், அதனால ஒரு 3 சவுண்டு விட்டா போதும். அந்த வெந்த பட்டாணி நல்லா நசுங்கிறது பார்த்தீங்களா? ஏன்னா இது ராத்திரியே ஊற போட்டதால நல்லா வெந்திருக்கு. இப்போ வானலியில நல்லா 1 ஸ்பூன் குக்கிங் ஆயில் அதை விட்டுக்கலாம். இப்போ அதுல கடுகை போட்டுக்கோங்க. இது ஒரு சிகப்பு மிளகா ஒன்று, அதை கிள்ளி போட்டுக்கிறோம். இப்போ கடுகு நல்லா வெடிச்ச உடனே இந்த பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். ஒரு வதக்கிட்டு கருவேப்பிலை அடுத்து அதை கிள்ளி அதில் போட்டுக்கலாம். பெருங்காய பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். வெந்த பட்டாணிய இப்போ அதில் போட்டுட்டு ஒரு வதக்கிக்கலாம். இப்போ இந்த பட்டாணிக்கு வந்து இந்த சிகப்பு மிளகாவும் இந்த பச்சை மிளகா மட்டும்தான் காரம். வேற எதுவும் நம்ம இதுக்கு காரப்பொடி வேற எதுவுமே நம்ம சேர்க்க போறது இல்லை. அதனால அதுக்கு தக்கினது அவாவா எவ்வளோ சுண்டல் பண்றாலோ அதுக்கு தக்கன மாதிரி இந்த பச்சை மிளகாவையும் காஞ்ச மிளகாவையும் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம். இப்போ இந்த கொஞ்சோண்டு அது மேல துளியோண்டு மேல் உப்பு கொஞ்சோண்டு போட்டு அதுல உரைக்கும். அடுத்து இப்போ இந்த தேங்காய் துருவலை போட்டுருவோம். போட்டுட்டு 2 கலரை கலரிட்டு அடுப்பு அடைச்சிட வேண்டியதுதான். சுண்டல் நல்லா ஆறட்டும், ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ சுண்டல் ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாங்காய் துருவலை எடுத்து அதுல போட்டு கலந்துட வேண்டியதுதான். ஏன்னா அப்பதான் கொஞ்சம் சாப்பிடும்போது கிரன்ச்சியா கிடைக்கும். இல்லைன்னா அது வெந்தா மாதிரி ஆயிடும் சூட்டோட போட்டாக்க. நல்லா ஆறுன அப்புறம் போடுங்க. இந்த சுண்டலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல போடுங்க எல்லாரும். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவாலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.